ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் பழங்களை கட் பண்ணி வச்ச உடனே பார்த்திங்கன்னா அதோட கலரே மாறிடும், ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிரும். அந்த மாதிரி கலர் மாறாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் 2 டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலராக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் ஆல்னு இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் ஆப்பிளை கழுவிட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி சேர்த்தோன்னா ஆப்பிளோட சத்தெல்லாம் போயிருமேன்னு ஒரு கேள்வி இருக்கும். அதனால தான் நான் ஆப்பிளை நெய்ஸாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது ஓரளவுக்கு அது சத்து போகாமல் இருக்கும். நீங்கள் தோலை கட் பண்ணிவிட்டு கட் பண்ணாலும் சரி, இல்லை தோலோடு கட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதில் இந்த ஆப்பிளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்க்கும் போது ஆப்பிளோட ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு கலருமே மாறாமல் இருக்கும். இப்போ நான் தண்ணியில் 1 நிமிஷத்துக்கு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்பிளோட பீசஸை மட்டும் எடுத்து வைக்கிறேன். இதை நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் இந்த உப்பு தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஆப்பிளோட கலர் மாறவே மாறாது, பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்குமே நான் கொஞ்சம் ஆப்பிளை கட் பண்ண ஆப்பிளை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கட் பண்ண ஆப்பிளோட கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறையா தண்ணி தேவைப்படாது, இதுக்கு கொஞ்சமாக மட்டும் போதும். இப்போ இதோட நான் ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் கொஞ்சமாக போதும். ஒயிட் சுகர் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒயிட் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இல்லை கொஞ்சம் சால்ட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். பாருங்கள், கலர் மாறாத ஆப்பிள் துண்டுகள் கிடச்சிருச்சு. இனிமேல் ஆப்பிளை கட் பண்ணி வச்சா ப்ரௌன் கலர் ஆயிருங்கிற கவலையே நமக்கு வேண்டாம். ரொம்ப நேரம் வரைக்கும் கலர் மாறாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.